ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். மொறுன்ட்டு முள்ளு முறுக்கு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். டக்குன்னு செய்தெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த முறுக்கு செய்கிறது. டீ காஃபியோடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சேம் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுதா உங்களுக்கு இந்த முறுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. வாயில் வச்சோடனே கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கப்போ டம்ளரில் மெஷர் பண்ணிக்கோங்க. மற்ற பொருட்களையும் அதிலே மெஷர் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ 3 கப் அளவுக்கு அரிசி மாவு அதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பொட்டுக்கடலையை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு இது மாவு வந்து நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. 3 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சரியாக இருக்கும். இப்போ இது கூட வந்து சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து கருப்பு எள்ளு சேர்க்குறேன். கருப்பு எள்ளு வேண்டான்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம் தான். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக வெண்ணெய் உருக்கிக்கலாம். அதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து லைட்டாக உருக்கிக்கலாங்க. கூடவே நான் பெருங்காயத்தூளும் சேர்த்து உருக்கிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக உருக்குனா போதும் வெண்ணெயை. பாருங்கள், இந்த மாதிரி வெண்ணெய் உருக்குனதுக்கப்புறம் மாவில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியை ஸ்பூனை வச்சுட்டு வெண்ணெய் வேண்டான்னா நீங்கள் அந்த பிளேஸில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைகளாலையும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் வெதப்பான தண்ணி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் வெதப்பாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் முறுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாகிட போகுது, அதனால் பார்த்துட்டு திட்டமாக நீங்கள் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அதாவது முறுக்கு நம்ம அச்சில் போட்டு பிழியும் போது சாஃப்டாக இறங்கணும். ரொம்ப கல் மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா பிழிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க மாவை. பாருங்கள், மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம அச்சில் போட்டு பிழியும் போது ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நம்ம கடாயில் போட்டு பிழிய போகிறோம். ஒத்த இது இருக்குது இல்லைங்களா, முறுக்கு குழலில் ஒத்த பிளேட் இருக்கும் இல்லையா, குழி வச்ச பிளேட்டு, அதில் தான் நம்ம இன்றைக்கி பிழிய போகிறோம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் டைரெக்டாக பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கை வந்து நீங்கள் ஷேப் பார்த்து தான் பிழியணும்னு இல்லை, இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம் முறுக்கை. ஆயிலோடைய ஹீட் ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சதுக்கப்புறம் அதே ஃப்ளேமில் தான் நம்ம கடைசி வரைக்குமே முறுக்கு சுட்டு எடுக்கணும். அப்போ தான் முறுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி வரும். இல்லை கலர் சேஞ்ச் ஆகி வரும். பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. உடனே திருப்பிடாதீங்க. அந்த எண்ணெய் சலசலப்பு அந்த குபுன்னு பொங்கி வருது இல்லைங்களா, அது லைட்டாக அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். முறுக்கு வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு ஃபுல்லாக. இப்போ வந்து முறுக்கு வெந்துடுச்சு, வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கலர் நிறைய சேஞ்ச் ஆகிடும். இது சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாங்க. சேம் இதே ப்ராசஸ் தான் அடுத்தடுத்து நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். பிழிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நம்ம கடாயிலே பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் முறுக்கு மாதிரி கூட பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் பிரிஞ்சு தான் இந்த மாதிரி வரும், பட்டர் முறுக்குன்றதுனால. பாருங்கள், சூப்பரான ஈஸியான முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.